சார்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்நிகழ்வின் நிறைவரங்கத்தை முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தோழர்கள் தீவா எழிலரசு அவர்களே, வழக்குரைஞர் மதி ஆதவன் அவர்களே, ஆசரை செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற தம்பி முனைவர் பாரதி பிரபு அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்குரைஞர் பார்வேந்தன் அவர்களே, தோழர் மகேஷ் அவர்களே, தோழர் சாரதா அவர்களே, உபாசகர் விமல்ராஜ், டாக்டர் தர்மேந்திரா, உபாசகர் பிரம்மதேவா ஆகிய தோழர்களே, கருத்தரங்கில் பங்கேற்று பௌத்தம் குறித்து டாக்டர் அம்பேத்கர் பார்வை என்னும் பொருளின் சிறப்பான உரை வழங்கி அமர்ந்திருக்கிற மருத்துவர் ராஜவர்தன் அவர்களே, மதம் குறித்து டாக்டர் அம்பேத்கரின் பார்வை என்னும் பொருளில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற விஞ்ஞானி சேகர் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே ஆங்கிலத்தின் விடையை உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஆந்திர பிரதேசத்திலிருந்து வருகை தந்திருக்கிற வாசகர் பிரவீன் ஐஏஎஸ் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உபாசகர் திருநாவுக்கரசு அவர்களே, உபாசகர் நந்தினி கிருஷ்ணன் அவர்களே, குருஜி சந்திரசேகர் அவர்களே, வழக்குரைஞர் அருள்நாதன் அவர்களே, பொன் கார்த்திகேயன் அவர்களே, வழக்குரைஞர் கே பிரபாகரன் அவர்களே, தீட்சை நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்திருக்கிற பிக்கு பதந்த் நாகராஜ் அவர்களே, பௌத்த உபாசகர் பாலசிங்கம் அவர்களே, உபாசகர் பரமசிவம் அவர்களே, தோழர் பஜனிவளவன் அவர்களே, உபாசகர் கபாலி அவர்களே, கவிஞர் இளங்கவி அவர்களே மற்றும் அரவணடிகள் பிக்கு ஜெயசீலர், பிக்குனி குணசீலர், தம்மாச்சாரி சம்பத் ஆகிய அரவணடிகளே, தென்னிந்தியாவில் பௌத்த மதமாற்றத்திற்கான வாய்ப்புகளின் பொருளில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற கவிஞர் மிருதுலாதேவி அவர்களே, பௌத்த வளர்ச்சிக்கு கல்வி நிறுவனங்களின் தேவை என்னும் பொருளில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற பிடிச்சம் ஷெரின் அவர்களே, வழக்குரைஞர் சஜிக்கு சேரமா அவர்களே, தென்னிந்தியாவில் பௌத்த மதமாற்றத்திற்கான தேவைகள் என்னும் பொருளில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் சாக்கிய சக்தி அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற தமிழக அரசின் சிறுபான்மையினர் ஆணையத்தின் உறுப்பினர் வணக்கத்துக்குரிய மௌரியார் குப்தா அவர்களே, இந்த மாநாட்டில் எனக்கு முன்னர் இங்கே சிறப்பான உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற சாது சதீஷ் அவர்களே,
மற்றும் மேனகா தேவி கோமகன், தென்னவன், திருமாதாசன், நகர் பாலாஜி, விப்பேடு அருள், சேகர், பருத்திக்குளம் சேகர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னோடிகளே, ஓவிய அரங்கத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஓவியர் நடராஜ் மற்றும் ஓவியர்கள் வெங்கடேசன், பால்குமார், அமீர், தீர்த்தமலை, புரூஸ், கதிர், ராஜவேல், சரண், சுகன் ஆகிய தம்பிகளே, தங்கை ரேகா ஸ்டாலின் அவர்களே மற்றும் புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில், அசோகா அம்பேத்கர் தம்ம யாத்ரா கமிட்டி ஆகிய அமைப்புகளை சார்ந்த முன்னணி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல நேர நெருக்கடி நான் உங்கள் முன்னால் புரிந்து கொண்டிருக்கிறேன். நேற்று இரவு மும்பைக்கு சென்று மராட்டிய மாநில செயலாளர் மறைந்துவிட்ட நிலையில் அவருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு காலை 10 மணி விமானம் பிடித்து இங்கே வந்து சேர்ந்தேன். 3 மணிக்கு அவருடைய திருவுடல் நல்லடக்கம் செய்யப்படும், அதுவரையில் இருக்க வேண்டும் என்று தோழர்கள் என்னிடத்தில் வலியுறுத்தினார்கள். காஞ்சிபுரத்தில் மிக முக்கியமான நிகழ்வு, பௌத்தர் மாநாடு நடைபெறுகிறது. 3 மணிக்கு நான் அங்கே இருக்க வேண்டும், பொறுத்திருட வேண்டும் என அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டு நான் 10 மணி விமானம் பிடித்து சென்னை வந்து சேர்ந்தேன். ஆனால் வழக்கம் போல ஏற்கனவே தலைமையகத்தில் ஏராளமானவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு திருமண நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும் என்று தோழர்கள் நினைவூட்டியதன் அடிப்படையில் கட்சி தலைமையகம் சென்று அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு நேரடியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் காஞ்சிபுரத்திற்கு ஓடோடி வந்தோம். வந்ததும் உரையாற்றிவிட்டு விடைபெற வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி. ஏனென்றால் இன்னொரு காதணி விழாவுக்காக பிள்ளைகளை காக்க வைத்துக் கொண்டு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மயிலாப்பூரிலே வழியிலே வேறொரு சந்திப்பு இருக்கிறது. நாளை அதிகாலை நான் துபாய்க்கு செல்ல வேண்டும், விமானம் பிடிக்க வேண்டும். இவ்வாறான ஒரு நேர நெருக்கடியில் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு இந்த அழைப்பிதழை கொண்டு வந்து தம்பி பாரதி பிரபு அவர்களின் இடத்திலே தந்தபோது நான் 26ஆம் தேதி காலை துபாயில் இருக்க வேண்டும். நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவரை அழைத்து நிகழ்ச்சியை நடத்துங்கள், தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி, நான் சென்றாக வேண்டும் என்று அவரிடத்தில் சொல்லவும் அவர் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தவராக, இல்லை, கட்டாயம் நீங்கள் வந்தாக வேண்டும் என்று வலியுறுத்தினார். மௌரியா குப்தாவும் உடன் இருந்தார்.
நம்முடைய கட்சியின் ஆதரவாளர், நம்முடைய ஊர் சொந்தக்காரர், சொந்த ஊர்க்காரர், அவருடைய வற்புறுத்தலால் நான் துபாய்க்கு செல்லலாம் என்று திட்டமிட்டேன். தம்பி பாரதி பிரபு அவர்கள் வலியுறுத்திய பிறகு அவரை நாம் சமாதானப்படுத்தி, உங்கள் நிகழ்ச்சியை திட்டமிட்டவாறு நடத்தி முடியுங்கள், ஓரிரு நாள் கழித்து நான் வருகிறேன், 28ஆம் தேதி காலையில் விமானம் பிடித்து வருகிறேன் என்று ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்திவிட்டு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற புத்தரும் அவரது தம்மமும் என்கிற இந்த நூலை நமக்கான மறை நூலாக, புனித நூலாக, வேத நூலாக, அதிகாரபூர்வமாக ஏற்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை தோழர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த எண்ணத்தில் தான் அந்த நூலையும் படைத்திருக்கிறார். நாம் இதை அதிகாரபூர்வமாக அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும், இப்படி ஒரு மாநாட்டை கூட்டி அதிலே சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், அந்த நூல்தான் நமக்கான புனித நூல், புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தத்துவ நூல், கோட்பாட்டு நூல். எனவே அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற இந்த விழாவிலே பங்கேற்பது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று நான் நம்புகிறேன். தோழர் சிந்தனை செல்வன் பேசுகிற போது சில தோழர்கள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்ற வழியை பகிர்ந்து கொண்டார். பொதுவாழ்வில் இது தவிர்க்க முடியாதது. என்ன நோக்கத்தில் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பௌத்தம் என்கிற கோட்பாட்டின் மீதும், புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்திருக்கிற அரசியல் கோட்பாடுகளின் மீதும் தீவிரமான பற்றுதல் கொண்ட ஒரு இயக்கம், பிடிப்பு கொண்ட ஒரு இயக்கம். அதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால்தான் இந்த இயக்கத்தின் முன்னாள் ஒன்றிய செயலாளராக பணியாற்றிய அன்பு இளவல் இன்றைக்கு வணக்கத்திற்குரிய மௌரியார் புத்தாவாக மாறியிருக்கிறார். அவர் ஒரு விடுதலை சிறுத்தை என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த களத்தில் தீவிரமாக வெளியே வந்த பிறகுதான் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற அழைப்பு எனக்கு தொடர்ந்து வருகிறது. அதற்கு முன்பிருந்த தோழர்கள் ஏதோ நான் அதிலிருந்து அந்நியப்பட்டவர் என்பதை போல கருதி இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதில்லை. மௌரியார் புத்தா இந்த பாதைக்கு வந்த பிறகு அவர் தொடங்குகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் திருமாவளவன் கட்டாயம் இருப்பார் என்கிற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தினார் என்பதை இந்த இடத்திலே நான் நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த கட்சியின் அதிகாரபூர்வமான ஒரு பொறுப்பாளர், கட்சியின் மூத்த பொதுச் செயலாளர். அவர் முன்னெடுக்கிற பௌத்த நிகழ்வுகள் ஏராளம். இயக்கம் அதை அப்படியே
அங்கீகரித்திருக்கிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை ஒருபோதும் எதிராக பார்த்ததில்லை. இன்றைக்கு அவரே ஒரு பௌத்தராகவே தன்னை அரசியலில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவர் இயக்கத்தின் மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். மாணவர் அணியின் பொறுப்பாளராக இருப்பவர் தான் தம்பி பாரதி பிரபு. அவரும் ஒரு விடுதலை சிறுத்தை தான். அவர் அசோகனுக்கு சிலை வடித்து கன்னியாகுமரியில் இருந்து இந்தியாவின் பெரும்பகுதியில் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நாக்பூரிலே தீக்ஷா பூமியிலே நிறுவியிருக்கிறார். அவர் எடுத்த இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் இந்த இயக்கம் ஆதரித்திருக்கிறது, வரவேற்றிருக்கிறது, அங்கீகரித்திருக்கிறது. இப்படி எண்ணற்ற பல தோழர்களை சுட்டிக்காட்டிக் கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பிலே இருக்கிற திருமாவளவன் ஒவ்வொரு நிலையிலும் தலைமை வகித்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற மூத்த பொறுப்பாளர்களும் ஒரே திசை வழியில் பயணிக்கிறோம், ஒரே அலைவேகத்தில் பயணிக்கிறோம் என்றுதான் அதற்கு பொருள். தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் இங்கு உமாசகர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர். என்னுடைய சிந்தனைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் இடைவெளி இருந்திருக்கவே, ஆனால் இந்த அடையாளங்கள் இந்த இயக்கத்திற்குள்ளே இருக்க வாய்ப்பில்லை, இருக்கிறது. பௌத்தத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் நாம் நமக்கிடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது. பௌத்தத்தை எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் புரிந்து கொண்டார், அவருக்கும் மூத்தவராக இந்த மண்ணில் பௌத்தத்தை பற்றி உரத்து பேசிய பண்டிதர் அயோத்திதாசர் எப்படி பௌத்தத்தை புரிந்து கொண்டார், இதையெல்லாம் நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இதையெல்லாம் நாம் நம்முடைய புரிதலுக்கான ஆய்வாக உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டும். பண்டிதர் அயோத்திதாசர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னோடி. பண்டிதர் அயோத்திதாசர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி என்று சொன்னால் மிகையாக. அம்பேத்கர் அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அரை நூற்றாண்டுக்கு முன்பே இந்த மண்ணில் பௌத்தத்தை மீட்பதற்குரிய களத்தை அமைத்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். இந்திய மண்ணிலேயே முதல் ஒரு போராளி என்று சொல்ல முடியும், பௌத்த மீட்பு போராளி என்று சொல்ல முடியும். அவர் ஏன் பௌத்தத்தை தமிழ் பௌத்தம் என்று அடையாளப்படுத்தினார்? இதை நாம் உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டும். அப்படி என்றால் தெலுங்கு பௌத்தம் ஒன்று உண்டா, கன்னட பௌத்தம் என்ற ஒன்று உண்டா? அப்படி என்றால் மராத்தி பௌத்தம் என்ற ஒன்று உண்டா? ஏன் பௌத்தத்தோடு மொழி அடையாளத்தை அவர் முன்னிறுத்தினார்? இலங்கையிலே ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற சிங்களவர்களை மேலும் பிரபாகரன் அவர்கள் எப்போதும் சிங்கள பௌத்த பேரினவாதி என்று அடையாளப்படுத்துவார். சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று சொல்வார். சிங்களம் என்பது அவர்களின் மொழி அடையாளம், பௌத்தம் என்பது அவர்களின் மத அடையாளம், பேரினவாதிகள் என்பது அவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை சுட்டுகிற அடையாளம். ஆகவே அவர்களை அடையாளப்படுத்துகிற போது சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்றுதான் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் சுட்டிக்காட்டுவார். பௌத்தம் அங்கே சிங்கள பௌத்தம் என்ற அடையாளத்தை பெறுகிறது.
அவர்களை சிங்கள பௌத்தம் என்று புலிகள் அடையாளப்படுத்துவதற்கு முன்பே மொழியோடு ஒரு மதத்தை இணைத்து பேசுகிற ஒரு உரையாடல் அல்லது ஒரு மொழி சார்ந்த அடையாளம் பண்டிதர் அயோத்திதாசன் அவர்களால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதற்கு என்ன காரணம் என்பதை மொழியியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்து சொல்லட்டும். ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், பௌத்தம் என்பது உலகம் தழுவிய அளவில் அல்லது அகில இந்திய அளவில் ஒரே வடிவத்தை அல்லது மதிப்பீட்டை கொண்டிருக்கவில்லை. அதிலே பண்டிதர் அயோத்திதாசன் ஒரு வேறுபாட்டை பார்க்கிறார், மாறுபாட்டை பார்க்கிறார், ஒரு முரண்பாட்டை பார்க்கிறார். எனவேதான் நாங்கள் பேசுகிற பௌத்தம் தமிழ் பௌத்தம் என்று தனித்து அடையாளப்படுத்த முனைகிறார். பௌத்தம் உலகம் முழுவதும் இருக்கிறது. தென்கிழக்காசிய நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் பௌத்த நாடுகள் தான். ஜப்பானிலும் பௌத்தம் இருக்கிறது, மியான்மரிலும் பௌத்தம் இருக்கிறது, தாய்லாந்திலும் பௌத்தம் இருக்கிறது, இலங்கையிலும் பௌத்தம் இருக்கிறது, சீனாவிலும் பௌத்தம் இருக்கிறது, இந்தியாவிலும் பௌத்தம் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் ஒரே அடையாளத்தை, ஒரே வடிவத்தை, ஒரே மதிப்பீடுகளை கொண்டிருக்கின்றனவா என்றால் இல்லை என்பதால் தான், இல்லை என்பதை உணர்ந்ததால் தான், இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதால் தான் பண்டிதர் அயோத்திதாசன் நாங்கள் பேசுகிற பௌத்தம் தமிழ் பௌத்தம் என்று அடையாளப்படுத்த முனைகிறார். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, உலகம் முழுவதும் பௌத்தம் ஒரே மாதிரியாக இல்லை என்பதுதான். உலகத்தில் தோன்றிய மதங்களில் அதிகம் திரிபுவாத நிலைக்கு உள்ளான ஒரு கோட்பாடு பௌத்தம் தான். தொடக்க நிலையில் இருந்து இன்றைய நிலையை நாம் ஒப்பீடு செய்து பார்க்கிற போது அதன் அடிப்படை என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு காரணங்களால் மாறிப்போய் இருக்கிறது, வெவ்வேறு வடிவம் கொண்டிருக்கிறது, வெவ்வேறு விளக்கங்களை கொண்டிருக்கிறது, வெவ்வேறு கதையாடல்களை கொண்டிருக்கிறது, வெவ்வேறு கதைகளை சொல்லுகிறது. அதனால்தான் அது மகாயானமாகவும் ஈனயானமாகவும் கூட அடையாளம் காணப்பட்டது. உலகத்தில் தோன்றி பல மதங்கள் அழிந்து போயிருக்கின்றன. இன்றைக்கு பெயர் சொல்ல முடியாது, மறந்து போயிருக்கின்றன. இன்றைக்கு நாம் காணுகிற இந்த மதங்கள் மட்டும்தான் உலகத்தில் ஆதி காலத்திலிருந்து இருக்கின்றன என்று சொல்ல முடியாது. எத்தனையோ மகான்கள் தோன்றி மதங்களை உருவாக்கி அவையெல்லாம் வளர்ந்து தழைத்து ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து கோலோச்சி பிறகு வீழ்ந்து அழிந்து சிதைந்து போயிருக்கிறது. தோன்றிய மதங்கள் பல இல்லாமல் இருக்கின்றன. எத்தனையோ பல கடவுள்கள் உருவாகி கடவுள்களே அழிந்து போயிருக்கின்றன. இல்லாத தோன்றிய கடவுள்கள் இல்லாமல் போனவர்கள் இருக்கிறார்கள். கடவுள்களுக்கே இறந்த காலம் இருக்கிறது. இதுதான் மானுட வாழ்வியல். இன்றைக்கு நமக்கு தெரிந்தது இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம், பௌத்தம், சமணம், பார்சி, யூத மதம், இப்படி சில மதங்களை நாம் பேசுகிறோம். இவையெல்லாம் இந்த மில்லேனியத்தில் உருவானவை அல்லது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உருவானவை. 1000 ஆண்டுகள் அல்லது 2000 ஆண்டுகள் என்கிற இந்த காலகட்டத்திற்குள் தோன்றியது. இதற்கு முன்பும் மதங்கள் இருந்தன. இதற்கு இடையிலும் பல மதங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன. எஞ்சியிருப்பவை இவை. இந்த மதங்கள் அனைத்தும் மானுடத்தை நெறிப்படுத்துவதற்காக தோன்றியவை. மனித குலத்தை நெறிப்படுத்துவதற்காக தோன்றியவை. இவை அனைத்தும்
தம்முடைய கருத்துக்களை பரப்புவதற்கு நிறுவனமயப்படுத்தினார்கள். இந்த கருத்துக்கள் கான்செப்ட் அல்லது பிலாசபி என்பது தோன்றிய பிறகு அதை பரப்புவதற்கான மிஷன், ஒரு பரப்புதல் இயக்கம் உருவாகிற போது அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுகிறது. அதுதான் ரிலீஜன் என்று அழைக்கப்படுகிறது, மதம் என்று அழைக்கப்படுகிறது. ரிலீஜன் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் ரிலீஜன், ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், அதுதான் ரிலீஜன். யார் ஒரு கருத்தை முன்வைத்தாலும் அந்த கருத்தை பரப்புவதற்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. அம்பேத்கரியம் என்பது ஒரு கருத்து, அதை பரப்புகிற இயக்கம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கரியம் என்பது ஒரு தத்துவமானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு மதமாகிவிடும். அதை தொடர்ந்து பரப்புகிற போது, சில வழிமுறைகளை உருவாக்குகிற போது அதற்கான வழிபாட்டு முறைகள் தான் வழிபாட்டு முறைகளாக மாறுகிற போது அது ரிலீஜனாக மாறிவிடுகிறது. ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். ஆக மதம் உருவாவதற்கு முன்பு தத்துவம் உருவாகிறது. மதம் எப்போது நிறுவனமயமாகிறது என்றால் அந்த தத்துவத்திற்கான நடைமுறைகளை தொகுக்கிற போது, வழிமுறைகளை வரையறுக்கிற போது, அந்த நடைமுறைகள் தான் வழிமுறைகள் தான் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தத்துவம் சட்டத்தை பெறுகிற போது தத்துவமும் சட்டமும் இணைந்ததுதான் இன்ஸ்டிடியூஷனாக மாறுகிறது. சனாதனம் என்பது தத்துவம், மனுஸ்மிருதி என்பது சட்டம். சனாதனத்தை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கான வரையறைகளை சொல்லுகிற நூல் மனு நூல், கோட் ஆஃப் மனு என்றுதான் அதற்கு பெயரே. அந்த நெறிமுறைகளுக்கு பெயரே தி கோட் ஆஃப் மனு. அது சட்ட நூல். சனாதனம் என்பது வேத நூல். அது எங்கே இருக்கிறது? சாம அதர்வணம். அதுதான் வேத நூல், அதுதான் தத்துவம். சனாதனம் எங்கே இருக்கிறது என்றால் இந்த 4 வேதங்களில் இருக்கிறது. தத்துவம் எங்கே இருக்கிறது என்றால் அந்த 4 வேதங்களில் இருக்கிறது. வேத நூலும் சட்ட நூலும் இணைந்து அது நடைமுறைக்கு வருகிற போது இன்ஸ்டிடியூஷன் உருவாகும். அதுதான் ரிலீஜன். கிறிஸ்தவத்திற்கும் அப்படித்தான் கிறிஸ்டியன் மிஷன், இஸ்லாத்திற்கும் அப்படித்தான் இஸ்லாமிக் மிஷன். இந்த மிஷன் உருவாகிற போது அதற்கு முன்னால் இருப்பது பிலாசபி அண்ட் கோட் அல்லது லா. இது ரெண்டும் இணைகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை எப்படி புரிந்து கொண்டார், அதை எப்படி மக்களுக்கு சொல்ல விரும்பினார், இதுதான் நமக்கிடையிலே சில இடைவெளி. புரட்சியாளர் அம்பேத்கர் மீது நாம் கொண்டிருக்கிற பற்றுதல் அல்லது காதல் அவருடைய கருத்துக்களை எப்படி புரிந்து கொள்வது என்கிற இடத்தை கடந்து போக செய்கிறது. புரிந்து கொள்வதிலே இருக்கிற சிக்கலாக அது மாறுகிறது. ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புத்தானியஸ் தம்மா என்கிற புத்தகத்தை எழுதுகிற போது நவயானா என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்த வேண்டும்? நவயானா என்கிற ஒன்றை அவர் எதற்காக இன்ட்ரோடியூஸ் செய்தார், அறிமுகம் செய்தார்? ஏற்கனவே இங்கு மகாயானா இருக்கிற போது, ஈனயானா இருக்கிற போது ஏதோ ஒரு தேசத்தை பின்பற்றி இலங்கையில் பின்பற்றுகிற பௌத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஜப்பானில் பின்பற்றுகிற பௌத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மியான்மரில் பின்பற்றப்படுகிற பௌத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லது சீனாவை நான் ஏற்றுக்கொண்டு சீனாவில் பின்பற்றுகிற பௌத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் எதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நவயானா என்ற சொல்லாடலை அறிமுகப்படுத்தினார் என்பதை தயவு கூர்ந்து நாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும், உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் எப்படி பண்டிதர் அயோத்திதாசர்
இன்றைக்கு நடைமுறையில் உலக நாடுகளில் இருக்கிற பௌத்தத்தை அப்படியே ஒன்றாக ஒரே மாதிரியானதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை உணர்ந்து நாம் முன்மொழிகிற அல்லது அறிமுகப்படுத்துகிற அல்லது மீட்டெடுக்கிற இந்த பௌத்தம் தமிழ் பௌத்தம் என்று அடையாளப்படுத்தினாரோ அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நான் முன்மொழிகிற இந்த கருத்தியல் நவயானா, இது புதிய பாதை என்று சொல்லுகிறார். இது புதிய பாதை. நவயானம் என்றால் புதிய பாதை, மகாயானம் என்றால் பெரும் பாதை அல்லது நெடும் பாதை, ஈனயானம் என்றால் எளிய பாதை அல்லது இலகுவான பாதை. நவயானம் என்று சொன்னால் புதிய பாதை. ஏற்கனவே இருக்கிற பழைய பாதைகள் வேண்டாம் என்றுதான் அதற்கு பொருள். He rejected the old patterns, Mahayana and Hinayana and all other institutions in the world. He rejected. அவர் அதை புறக்கணிக்கிறார், மறுதலிக்கிறார், வேண்டாம் என்கிறார். எனவேதான் he introduced a new terminology that is nothing but Navayana. ஒரு புதிய சொல்லாடலை அறிமுகப்படுத்துகிறார், ஒரு புதிய பாதையை அவரே உருவாக்குகிறார். அதனால்தான் நான் சொல்கிறேன், அவர் கௌதம புத்தரை ஏற்றுக்கொண்டார் என்றாலும் அவருடைய கருத்தியலை பரப்ப விரும்புகிறார் என்றாலும் Ambedkar himself a founder for a new path. ஒரு புதிய பாதைக்கான ஒரு நிறுவனர். Revolutionary Dr. B.R. Ambedkar is himself a founder of a new path. ஒரு புதிய பாதைக்கான நிறுவனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள், இந்த இருவரும் பௌத்தத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதிலிருந்து நம்முடைய பயணம் தொடங்க வேண்டும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த புரிதலில் இருந்து பௌத்தத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தோழர்களே, பௌத்தம் என்ன என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் மிக இலகுவாக, மிக எளிய முறையிலே நமக்கு உணர்த்துகிறார். நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல வேத நூல்கள் தத்துவத்திற்கானது, மனுஸ்மிருதி சட்டத்திற்கானது. அது வேதங்கள் தத்துவம், மனுஸ்மிருதி சட்டம். அதை போல புரட்சியாளர் அம்பேத்கர் இங்கே அவர் தத்துவத்திற்காக ஒரு நூலை எழுதினார், சட்டத்திற்காக ஒரு நூலை எழுதினார். அதுதான் அவருடைய அல்டிமேட் கான்ட்ரிபியூஷன். அவர் தத்துவத்திற்காக எழுதிய நூல் தான் புத்தா ஹிஸ் தம்மா. அவர் சட்டத்திற்காக எழுதிய நூல் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இது இரண்டும் வேறு வேறு அல்ல. இவை இரண்டும் வேறு வேறு அல்ல. அவர் இரண்டு முக்கியமான பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிறார். மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான். The major contribution of Dr. B.R. Ambedkar is Constitution of India and Buddha and his Dhamma. Not the major contribution. இதற்காகத்தான் அவர் அரும்பாடுபட்டார், கடுமையாக உழைத்தார், உறக்கத்தை இழந்தார், உடல் நலத்தையும் இழந்து 65 வயதில் அவர் காலமாக நேர்ந்தது. ஏறத்தாழ 3 ஆண்டுகள் கடும் உழைப்பால் விளைந்ததுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். அதே போல பல ஆண்டுகளாக அவர் உழைத்த கடுமையான உழைப்பால் விளைந்ததுதான் புத்தா ஹிஸ் தம்மா. இது தத்துவம் சார்ந்த நூல், அது சட்டம் சார்ந்த நூல். இது நடைமுறைக்கு வர வேண்டுமானால் எது நடைமுறைக்கு வர வேண்டும்? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது நடைமுறைக்கு வர வேண்டும். ஒரு தத்துவம் சட்டத்தால் தான் நடைமுறைப்படுத்தப்படும். ஒரு தத்துவம் சட்டத்தின் மூலம் தான் மக்களிடத்தில் போய் சேரும்.
ஒரு தத்துவத்தை மேலும் மேலும் செழுமைப்படுத்துவதற்கு, மக்கள் மயப்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு உருவாக்கப்படுகிற ஒரு வரையறைகள் தான் சட்டம் என்று. எப்படி இந்த இரண்டையும் நாம் பொருத்த முடியும்? ஏதோ பேச்சுக்காக சொல்லுகிறோம் என்று கருதக்கூடாது. லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற அந்த 3 சொல்லாடல்கள் இருக்கின்றனவே, அதை அவர் காலத்திலேயே, அவர் முன்னிலையிலேயே, அவருக்கு எதிரிலேயே அதை கடுமையாக விமர்சனம் செய்த தலைவர்கள் உண்டு. இவர் பிரெஞ்சு புரட்சி முழக்கத்தில் இருந்து இவற்றை காப்பியடித்து விட்டார் என்று அவரை கேலி செய்தார்கள். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த சொல்லாடல்களை பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களில் பெருமளவிலே அன்றைய போராளிகள் வால்டேர், ரூசோ போன்ற தத்துவார்த்த படைப்பாளர்கள் உயர்த்தி பிடித்தார்கள் என்பது வரலாறு. அங்கே ஒலித்த முழக்கம்தான் உலகம் முழுவதும் எதிரொலித்தது. ஆகவே அது மிகவும் புகழ்பெற்ற முழக்கங்களாக மாறின. உலகம் தழுவிய அளவிலே புகழ்பெற்ற முழக்கங்களாக விளங்கின. அந்த முழக்கங்களை பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்கிற அந்த முகப்புரையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். இந்த விமர்சனத்திற்கு அவர் பதில் சொல்லுகிற போது, விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார், சில நண்பர்கள் என்னை இப்படி விமர்சிக்கிறார்கள், நான் அந்த விமர்சனத்தை பொருட்படுத்தவில்லை, ஆனால் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த முழக்கங்களை பிரெஞ்சு புரட்சியின் களத்திலிருந்து எடுக்கவில்லை, பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து எடுத்து கையாண்டிருக்கிறேன் என்று சொன்னார். புத்தரின் போதனைகளை கான்ஸ்டிடியூஷன் என்கிற ஒரு அரசின், ஒரு தேசத்தின் தலையெழுத்தாக கருதப்படுகிற அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையிலே பதிவு செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் நியூ இந்தியா. எது? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா, ஒரு புதிய இந்தியா. நாங்கள் புதிதாக கட்டப்போகிற இந்த இந்திய தேசத்தில் அடித்தளங்களாக இருப்பவை, இந்த தேசத்தை தாங்கி பிடிக்கிற தூண்களாக இருப்பவை ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 4 சொற்களும் பௌத்தத்தில் இருந்து எடுத்து கையாளப்பட்டவை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார். எனவே அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையே பௌத்த கோட்பாட்டின் அடிப்படைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமாக உருவாக போகிற ஒரு தேசம் என்னவாக இருக்கும்? அதுதான் பௌத்த ராஷ்டிராவாக இருக்கும். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்ட் ஆனால், நடைமுறைக்கு வந்தால், உருவாக போகிற தேசம் பௌத்த ராஷ்டிரா. அவருடைய மொழியில் பௌத்த இந்தியா, நம்முடைய மொழியில் சமத்துவ இந்தியா, சகோதரத்துவ இந்தியா. தமிழில் சொன்னால் அது சமத்துவ இந்தியா, தமிழில் சொன்னால் அது சகோதரத்துவ இந்தியா. அவர்கள் மொழியில் சமஸ்கிருதத்தில் சொன்னால் அது பௌத்த ராஷ்டிரா. அதனால்தான் அவனுக்கு மாற்றா அது உருவாகிவிடக் கூடாது என்பதனால் அவன் உரத்து சொல்லுகிற முழக்கம் இந்து ராஷ்டிரா. அதற்கு எதிராக அவன் வைக்கிற முழக்கம் இந்து ராஷ்டிரா. ஆனால் உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷன் பௌத்த ராஷ்டிராவை உருவாக்குவதற்கான அடிப்படையை கொண்டிருக்கிறது. அதையே புரட்சியாளர் அம்பேத்கர் வெளிப்படையாக சொல்லவில்லை. 2 காரணங்களுக்காக சொல்லவில்லை. ஒன்று, அவர் ஏற்றுக்கொண்ட, நம்புகிற மிக உயர்ந்த கோட்பாடு செக்குலரிசம், மதச்சார்பின்மை. மனிதர்கள் பௌத்தத்தை மதமாக கருதுகிறார்கள். இந்தியர்கள் பௌத்தத்தை மதமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே பௌத்தம் என்பதை நாம் இங்கே
அரசமைப்பு சட்டத்திலே பதிவு செய்தால் அது மதம் சார்ந்ததாக மாறிவிடும். அது மதசார்பு தன்மையை கொண்டதாக மாறிவிடும். மதசார்பின்மை என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் நாடி. அதுதான் இன்றைக்கு RSS சங்பரிவார் கும்பல் மென்னியை பிடிக்கிறார். அரசமைப்பு சட்டத்தின் மென்னியை பிடிக்கிறார். அவர்கள் காங்கிரஸை எதிர்ப்பதாக நாம் நினைக்கிறோம், இல்லை. அவர்கள் ராகுல் காந்தியை எதிர்ப்பதாக நாம் நினைக்கிறோம், இல்லை. அவர்கள் கம்யூனிஸ்டுகளை எதிர்ப்பதாக நாம் நினைக்கிறோம், அதுவும் இல்லை. அதெல்லாம் களத்தில் அவர்கள் எதிர்கொள்கிற பகை, அவ்வளவுதான். அவர்கள் உண்மையிலேயே எந்த குரல்களையை பிடிக்கிறார்கள், யாருடைய மென்னியை பிடிக்கிறார்கள் என்றால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற அரசமைப்பு சட்டத்தின் குரல்களையை இருக்கிறார்கள். இதை நடைமுறைப்படுத்தினால் மலரப்போவது பௌத்த ராஷ்டிரா, மலரப்போவது சமத்துவ இந்தியா, மலரப்போவது சகோதரத்துவ இந்தியா, மலரப்போவது உண்மையான சுதந்திர இந்தியா. அதை தடுத்தால் தான் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்த 2 டெக்ஸ்ட், ஒன்று கோட், இன்னொன்று பிலாசபி, ஒன்று சட்டம், இன்னொன்று தத்துவம். அதுதான் புத்தனும் அவர் தம்மமும் இந்திய அரசமைப்பு சட்டம் என்கிற சட்ட நூல். இந்த 2ஐயும் நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனால் இந்த 2க்கும் ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்தை தடுக்க வேண்டும். அதில் அரசியல் களத்தில் தான் விளையாட முடியும். அரசியல் அதிகாரம் எல்லாவற்றை விட மேலானது, வலிமையானது. அரசியல் அதிகாரம் எவன் கையில் இருக்கிறதோ அவன் பேசும் மொழியே ஆட்சி மொழி. எவன் கையில் இருக்கிறதோ அவன் சொல்லும் தத்துவமே ஆட்சி நிர்வாகத்தின் கோட்பாடு. ஆட்சி அதிகாரம் எவன் கையில் இருக்கிறதோ அவன் பின்பற்றும் கலாச்சாரமே ஒரு தேசத்தின் கலாச்சாரம். ஆட்சி அதிகாரம் எவன் கையில் இருக்கிறதோ அவன் சொல்லுகிற மதமே ஒரு தேசத்தின் மதம் என்றாகிறது. அசோகன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்ததால் ஒரு காலத்தில் இந்தியாவில் பௌத்தம் கோலோச்சியது. அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் கலாச்சார தளத்திலும் வென்றெடுக்க முடியும். அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் பண்பாட்டு தளத்திலும் கோலோச்ச முடியும். அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் நாம் நினைக்கிற தத்துவத்தையும் மக்களிடத்தில் வெகுவாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆகவே அரசியல் அதிகாரத்தை நோக்கி செல்லுகிற போது நாம் சில உத்திகளை கையாள வேண்டியிருக்கும். அந்த உத்திகளில் நமக்கு பிடிக்காதவர்களோடும் நாம் கைகோர்க்க வேண்டிய தேவைகள், அது ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இதை பிடிக்காதவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார். ஸ்ட்ராட்டஜி எது, பிலாசபி எது என்கிற வேறுபாட்டை புரிந்து கொண்டால் இந்த விமர்சனங்களுக்கு இடம். தேர்தலில் பங்கேற்பது அல்லது புறக்கணிப்பது என்பது ஒரு தத்துவமாக இருக்க முடியாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. தேர்தல் ஜனநாயகம் அல்லது நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது ஒரு தத்துவம். அதை ஏற்றுக்கொண்டால் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதாக பொருள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டால், தத்துவத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டால் எலெக்ஷனில் பங்கேற்க வேண்டும், தேர்தலில் பங்கேற்க வேண்டும். நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேர்தலில் பங்கேற்க முடியாது. அவ்வளவுதான். இந்த இடத்துல பிலாசபி என்பது, கான்செப்ட் என்பது, தத்துவம் என்பது பார்லிமெண்டரி டெமோக்ரசி என்பதுதான். எலக்டோரல் பாலிடிக்ஸ் என்பதல்ல. தேர்தலில் பங்கேற்பது என்பதல்ல. தேர்தலில் பங்கேற்பது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி. தேர்தலில் பங்கேற்பது என்று முடிவெடுத்து விட்டால் வெற்றி முக்கியமானது. வெற்றி பெறுவதற்கு களச்சூழலின் அடிப்படையில் முடிவெடுப்பது தவிர்க்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் கூட்டணி. ஏன் தனியா நின்னா என்ன? தனியா நிக்கிறது ஒன்றும் பெரிய அரிய கண்டுபிடிப்பு இல்லை. யார் வேண்டுமானாலும் தனியே நிற்கலாம்.
கட்சி சார்ந்து இருப்பவர்களை விட அதிகம் லட்சக்கணக்கில் இருப்பவர்கள் தனியே இருப்பவர்கள் தான் இண்டிபெண்டன்ட் சுயேட்சை. ஒவ்வொரு தொகுதியிலுமே 40-50 வேட்பாளர் இருப்போம். அதில் 5-6 பேர் தான் கட்சியை சார்ந்தவர்கள், மிச்சம் பூரா இண்டிபெண்டன்ட் தான். அவர்கள் எல்லாம் புரட்சியாளர்கள் என்று பொருள் ஆகிவிடுமா? இண்டிபெண்டன்ஸ் அனைவரும் அப்படி பொருள். யாரோடு சேர்ந்தால் எதிரியை வீழ்த்த முடியும், நம்முடைய கொள்கை பகையை வீழ்த்த முடியும். அதற்காக நாம் காலத்திற்கும் களத்திற்கும் ஏற்ப எடுக்கிற உத்திகள் தான் கூட்டணி முடிவுகள். அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய வெயிட்டேஜ் தர வேண்டிய அவசியம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம். ஆகவே தத்துவம் என்பதும் சட்டம் என்பதும் இணைந்து செயல்படுகிற போது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படுகிறது, ஒரு நிறுவனம் தேவைப்படுகிறது. அதுதான் நமக்கு பௌத்த விகார் தேவை, ஒரு இடம் தேவை, மக்கள் கூடுவதற்கு, மக்கள் கலந்தாய்வு செய்வதற்கு, மக்கள் பேசுவதற்கு. இதை கௌதம புத்தர் காலத்தில் கூடும் இடத்திற்கு, கூடும் அவைக்கு சங்கம் என்று பெயரிட்டார். ரிலீஜன் அல்ல, சங்கம். மதம் அல்ல, சங்கம். பௌத்தம் என்பது மதம் அல்ல, சங்கம். பௌத்தம் என்பது மதம் அல்ல, கோட்பாடு. பௌத்தம் என்பது ரிச்சுவல்ஸ் என்கிற சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டவை அல்ல, வாழ்வியல் நடைமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு கோட்பாடு. சுருக்கமாக சொன்னால் பௌத்தம் என்பது வேறொன்றுமில்லை சகோதரத்துவம். பௌத்தம் என்பது வேறொன்றுமில்லை சமத்துவம். பௌத்தம் என்பது வேறொன்றுமில்லை பகுத்தறிவம். பகுத்தறிவம் என்றே சொல்லலாம். புதிய சொல்லால் பகுத்தறிதல், அதுதான் பௌத்தம். பகுத்தறிவை போதித்தவர் தந்தை பெரியார். நாம் சொல்றோம் தமிழ் அடையாளம். அவருக்கு முன்னால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மூட நம்பிக்கையை எதிர்த்து பகுத்தறிவை புகட்டியவர் பண்டிதர் அயோத்திதாசர். அதற்கு அவர் கையாண்ட அரசியல் தான் தமிழ் பௌத்தம். பகுத்தறிவை போதிப்பதற்காக அவர் கையாண்டதுதான் மூட நம்பிக்கையை எதிர்த்து மிக கடுமையாக மூட நம்பிக்கைகளை கட்டுடைத்தவர். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் ஒரு காலத்துல பௌத்தர்கள் பின்பற்றியவை, பௌத்தர்கள் இப்படி புரிந்து கொண்ட கருத்து, பௌத்தர்கள் இப்படி பின்பற்றிய நடைமுறைகள், இவையெல்லாம் இன்றைக்கு இப்படி மாறி போய்விட்டன என்று ஒவ்வொன்றையும் தனித்தனியே அக்குவேறு ஆணிவேராக பிரித்தெடுத்தவர், தகர்த்து உடைத்த இருந்தவர். ஆகவே பௌத்தத்தை பகுத்தறிவம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அருமை தோழர்களே, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதும் பௌத்தம் தான். புத்தரும் அவரது தம்மம் என்ற நூலும் பௌத்தம் தான். இந்த பௌத்தம் கடவுள் உண்டு என்றும் சொன்னதில்லை, இல்லை என்றும் சொன்னதில்லை. கடவுளை பற்றிய பேச்சே இல்லாத ஒரு வாழ்வியல் தான் பௌத்தம். அதனால்தான் இந்த மதத்தை அழிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தார்கள். பௌத்தமும் சமணமும் சமகாலத்தில் தோன்றிய மானுட வாழ்வியல். அவை இரண்டையும் அந்த காலத்தில் இருந்த தீவிரமான கடவுள் நம்பிக்கையாளர்கள் நாத்திக மதங்கள் என்றுதான் இந்த மதங்களை அழைத்தார்கள். ஒரு பௌத்தர் என்றால் நாத்திகன் என்று, பௌத்தர் பிக்கு என்றால் நாத்திகர் என்றுதான். உள்ளபடியே சங்கம் என்கிற சொல் பௌத்தர்களால், கௌதம புத்தரால் அடையாளப்படுத்தப்பட்டது. பாருங்க, அவர் சொல்லக்கூடிய 3 முக்கியமான மந்திரங்கள். அமைப்பே உன்னை வணங்குகிறேன், அறிவே உன்னை வணங்குகிறேன், அறமே உன்னை வணங்குகிறேன். அதுதான் தமிழ். புத்தம் சரணம் கச்சாமி, அறிவே உன்னை வணங்குகிறேன். புத்தம் அறிவு, புத்தி. புத்தம் சரணம் கச்சாமி, அறிவே உன்னிடம் சரணடைகிறேன், உன்னை வணங்குகிறேன். தம்மம் சரணம் கச்சாமி, அறம். அதுதான் ஒழுக்கம் என்று தோழர்கள் குறிப்பிட்டார். அறம் என்பதுதான் நல்ல தமிழ். தர்மா என்பது சான்ஸ்கிரிட், தம்மா என்பது பாலி, அறம் என்பது தமிழ். தம்ம
தம்மம் சரணம் கச்சாமி என்றால் அறமே உன்னை வணங்குகிறேன். இந்த ரெண்டோட நிறுத்தல அவர் அடுத்து சொல்றாரு, சங்கம் சரணம் கச்சாமி, அமைப்பே உன்னை வணங்குகிறேன். இதுதான் டிசிப்ளின். ஒரு நிகழ்ச்சியில் வந்தா, அரங்கத்துக்குள்ள வந்தா போய் உட்கார்ந்துக்கிறது தான் டிசிப்ளின். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாதவன் எங்குமே எப்போதுமே யாருக்குமே ஒத்துழைக்க மாட்டான். அவன் ஒழுங்கீனத்தில் மூலப்பூர்வம் தான். பேசுறது, போன்ல பேசிடுறது, கத்துறது, குறுக்க ஓடுறது, உடையாறது வந்து இன்டிசிப்ளின். எல்லாவற்றையும் சீர்குலைக்கக்கூடிய ஒரு மிக மோசமான கேடான ஒரு சக்தி. அவனால எந்த சிஸ்டத்துக்குள்ளே அங்கஸ்தமாக முடியாது. அவன் மைண்ட் ஒரு இடத்துல இல்லை, ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரல, ஒரு அமைப்புக்குள்ள வரல, ஒரு அமைப்பின் வழிமுறைகளுக்குள்ள இல்லை. நினைச்ச நேரத்தில் மேடைக்கு வர்றது, நினைச்ச நேரத்தில் குறுக்க ஓடுறது, கத்துறது, பேசுறது, இங்க நிக்கிறது, அங்க நிக்கிறது, வெளியே அழைச்சு போய் 4 பேரோட நிக்கிறது, பேசுறது, இதெல்லாம் மிக 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 அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கம், பேசிக் டிசிப்ளின். அது இல்லைன்னா ஒழுக்கம் கிடையாது, டிசிப்ளின் அறம் கிடையாது, அறம் வராது. அதனால்தான் புத்தர் இந்த 3 சரணங்களை சொல்றார். அறிவே உன்னை வணங்குகிறேன், அமைப்பே அறவே உன்னை வணங்குகிறேன், அமைப்பே உன்னை வணங்குகிறேன். அமைப்பு முதல்ல மதிக்கும், அமைப்பின் விதிமுறைகளை மதிக்கணும், அமைப்புக்கு கட்டுப்படணும், அமைப்பு சொன்னா அதை செய்யணும். சங்கம் சொன்னார், இது மதமே இல்லை, இது சங்கம். ரெண்டுக்கு வேறுபாடு. இங்கே கோயில் கிடையாது, உரையாடுவதற்கான மன்றம் அது, கலந்தாய்வு செய்வதற்கான மன்றம் அது, விகாரம், தியானம் செய்வதற்கான மண்டபம் அது. அது ஒரு தியான மண்டபம், அது கோயில் அல்ல. கடவுள் இருந்தால் ஆனா பெண்ணா என்கிற கேள்வி. அதனாலதான் இந்த வந்து ஆண் கடவுள் உண்டு, பெண் கடவுள் உண்டுங்கிற சமத்துவம் வச்சுக்கிறார். ஆனா பெண்ணா என்கிற கேள்வி எழக்கூடாது என்பதால் தான் இஸ்லாம் கடவுள் அருவமானவர், அருவமானவர் ஆயிட்டோம்னா ஆணும் இல்லை பெண்ணு இல்லை, எது எப்படி உருவம் கொடுத்தா ஆனா பெண்ணா உருவம் கொடுத்தாங்க. ஆம்பளை கடவுள் படைச்சா பொம்பளை கடவுள் படைச்சலாம், ஆண் கடவுள் இருந்தா பெண் கடவுள். உருவம் இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆண் பெண் என்று வடித்தால் உன் மனித வடிவத்தில் தான் உன்னால் ஒரு கடவுளை படைக்க முடியும். இப்ப கடவுள் மனித வடிவில் இருந்தால் கடவுளையும் மனிதனையும் சமமாக்குற, அப்ப எப்படி கடவுள் மேலாக இருக்க முடியும்? அதனால்தான் உருவ வழிபாடு கூடாது என்கிற கருத்து இஸ்லாத்தில் மட்டுமல்ல பல மதங்களில் உண்டு. உருவ வழிபாடு கூடாது என்கிற கருத்தை உலகத்தில் சொன்ன மதங்களில் முதன்மையான மதம் பௌத்தம் அல்லது சங்கம் பௌத்தம். மதங்கிற புரிதல் புரிஞ்சுக்கிறாங்க. உருவ வழிபாடு கூடாது என்று சொன்ன மார்க்கங்களில் அல்லது சங்கங்களில் பௌத்தம் தான் முதன்மையான. உருவ வழிபாடு கூடாது. சமணத்திலும் உருவ வழிபாடு கூடாது, சீக்கியத்திலும் உருவ வழிபாடு கூடாது, இஸ்லாத்திலும் உருவ வழிபாடு கூடாது. நாமெல்லாம் முஸ்லீம்கள் மட்டும்தான் உருவ வழிபாடு இல்லைங்க இல்ல. இன்னைக்கு சீக்கிய கோயில போய் பாருங்க, அங்க வந்து அவனுடைய புனித நூலாம் வச்சிருப்பாங்க. ஆதி கடந்தமா திருத்தலத்தில் தொடக்க காலத்தில் அப்படிதான் உருவ வழிபாடு இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு போலவே உருவ வழிபாடு இல்லாமல் பின்பற்றப்படுகிறது. எனவே வழிபாட்டு முறையில் உருவ வழிபாடு அருவ வழிபாடு, கடவுள் உண்டு இல்லை, அதில் உண்டு என்பவர்கள் உருவ வழிபாடா அருவ வழிபாடா? உருவ வழிபாடு உண்டு என்பவர்கள் கோவில். கோவில் வந்து விட்டால் அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் உருவாகும். யார் அதை முறைப்படுத்துறது, யார் நெறிப்படுத்துறது, யார் அங்க பூஜாரி, யார் அங்க வந்து தினமும் போதனை செய்யக்கூடியவர்கள், அங்க வந்து உடனே ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாயும், அங்க புரோட்டோகால் உருவாயும், அங்க கோட் ஆஃப் கான்டக்ட் உருவாயும். அதுதான் ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாறுது. இதையெல்லாம் கூடாது என்கிற வகையில் தான் இதை சங்கம் என்ற நிலையிலே கௌதம புத்தர் அறிமுகப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு அது உருமாறி மருவி திரிவு நிலை அடைந்து எங்கெங்கோ வழிமாறி போய் கொண்டிருக்கிற நிலையில்தான் பௌத்தர்கள் தமிழினத்தை படுகொலை செய்கிறார்கள். பௌத்தர்கள் மியான்மரிலே ரோஹிங்கியா முஸ்லிம்களை, குழந்தைகளை கூட பௌத்த உடை அணிந்து கொண்டு
சிசுக்களை கொலை செய்கிறார். பௌத்தம் அதை அங்கீகரிக்குமா, அனுமதிக்குமா? பௌத்தத்தில் இப்படிப்பட்ட இம்சை உண்டா, ஏற்க முடியுமா? அது பௌத்தம் இல்லை. பௌத்தத்தின் பெயரால் நடக்கிற இனவிதியாட்டம். மியான்மரிலே ரோஹிங்கியா முஸ்லிம்களை கொன்றவர்கள் யார்? ஈழத்திலே தமிழ் சமூகத்தை படுகொலை செய்தவர்கள் யார்? அவர்கள் இதே காவி உடையை உடுத்திக் கொண்டு புத்தரின் பெயரை உச்சரித்துக் கொண்டு இதை அரங்கேற்றுகிறார்கள் என்றால் அவர்கள் பின்பற்றுவது பௌத்தம் இல்லை. அது கௌதம புத்தர் சொன்ன பௌத்தம் இல்லை. இதை உணர்ந்ததால் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் புதிதாக ஒரு நூலை எழுத வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். இதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட் போதும். ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு கதை சொல்றான், அந்த கதையை அவன் எடுத்துக்கலாம். சீனாவில் ஏதோ டெக்ஸ்ட் இருக்கு, அவன் பின்பற்றலாம், அதை அவன் உள்வாங்கி இருக்கலாம். அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை புறக்கணித்து விட்டு, உதறிவிட்டு, தள்ளிவிட்டு, புறந்தள்ளிவிட்டு புதிதாக புத்தா அண்ட் தம்மா என்ற நூலை அவர் படைத்திருக்கிறார். எனவே இந்த நூல் தான் நாம் பின்பற்ற வேண்டிய நூல். இந்த நூல் தான் நமக்கான புனித நூல். இந்த நூல் தான் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தத்துவார்த்த நூல். இந்த நூலை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்ட நூல் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வடித்திருந்த அரசமைப்பு சட்டம். இந்த இரண்டையும் பொதுமக்களிடத்தில் எடுத்துச் செல்வோம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நன்றி கூறி முடிக்கிறேன்.